அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையும் மற்றவர், மன்னிக்கின்றவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு இந்த குர்ஆன்ல இருந்து சில வசனங்களை பார்ப்போம். நமக்கு இந்த குர்ஆன் இறக்கி அனுப்பிச்சு சரணடைதல் அப்படிங்கிறத நமக்கு அல்லாஹ் போதிச்சிருக்காரு. இந்த சரணடைதல், இஸ்லாம், இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் எதுக்காக நமக்கு இறக்கி அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற பார்த்தோம்னா, இதுதான் உங்களோட வாழ்வியலாக இருக்குது. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம்ல, லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஒவ்வொரு மனிதனுடைய லைஃப் ஸ்டைலுமே இந்த குர்ஆன்ல உள்ளது மாதிரி தான் இருக்கணும். அவன் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்வியல் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். நம்ம பார்க்குறோம் இல்லையா, லைஃப் ஸ்டைலுங்கிற பேர்ல இங்க நிறைய விஷயங்கள்ல சொல்லுவாங்க, நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதிகமா செலவு பண்றது, ஆடம்பரமான உடைகள், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு, இதுதான் என்னோட லைஃப் ஸ்டைல். ஆனா அதெல்லாம் போலியான ஒன்று. கடவுள் எது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் இதுல கொடுத்துருக்காரு. நீங்க சந்தோஷமா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், கவலை இல்லாம இருக்கணும், விரக்தி அடையாம இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்குரிய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது தான் கடவுள் சொல்றாரு. அதுதான் நம்ம சரணடைதல், ஆபிரகாமின் மார்க்கம், ஏகத்துவம். ஏன்னா இந்த சப்மிஷன்ங்கிறது வெறும் கடமைகள் மட்டும் கிடையாது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இது மட்டும் சப்மிஷன் கிடையாது. அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலா இருக்குது. ஏன்னா அதுக்கு தான் சொல்றாரு, தூதர்கள் உங்களோட முன்மாதிரியா இருக்கிறாங்க. அந்த தூதர்களோட வாழ்க்கையை நமக்கு எதுக்கு கொடுக்கணும், அவங்களோட கஷ்டத்துல நமக்கு எதுக்கு சொல்லணும் அப்படிங்கறத பார்த்தோம்னா, நம்மளோட வாழ்க்கை மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது. அவங்களும் தவறு செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு முறையுமே அல்லாஹ்வின் பால் திரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற வழியே இல்லாம போற நேரத்துல அவங்க அல்லாஹ்வோட தான் அவங்க திரும்பி போறாங்க. அவங்கள சமூகத்தார் அவங்கள ஏற்க மறுக்கிறாங்க. எல்லா தூதருக்கும் இதான் நிலை. அவங்க போய் சொல்றாங்க, எல்லாருமே ஏற்க மறுக்கிறாங்க. எல்லாருமே அவங்கள திட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இவர் ஒரு பித்து பிடித்தவரா இருக்கிறாரு, இவர் ஒரு கவிஞரா இருக்கிறாரு, இவருக்கு மனநிலை சரியில்லை, இப்படிதான் எல்லாருமே அவங்களை திட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த செய்தியை விட்டு பின்வாங்காம அந்த செய்தியை தான் திரும்ப திரும்ப எடுத்து சொல்றாங்க. அதன்படி அவங்க வாழ்றதுனாலதான் அந்த துயரத்திலே மீட்கப்படுறாங்க. அதனாலதான் அது உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்குது. அவங்க பக்குவம் அடைந்த உடனே அவங்க கிட்ட எந்தவித கோபமும் இருக்காது. ஒரு பக்குவம் இல்லாத நிலையில தான், அந்த ஆரம்ப நிலையில தான் அவங்க கோபப்படுறது, தூதர் முகம் சுளிக்கிறது, முகமது முகம் சுளிக்கிறாரு, இதெல்லாம் எல்லாமே ஒரு ஆரம்ப நிலை தான். ஆனா அந்த பக்குவம் அடைந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். அதுதான் இந்த குர்ஆன்ல சொல்றாரு. அதனாலதான் ஆபிரகாம சொல்றாரு, ஆபிரகாம குறிப்பிட்டு சொல்றாரு, அவரை என்னுடைய நேசத்திற்குரிய ஒரு நண்பரா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இதுதான் நமக்கு கடவுள் போதிக்கிறது. இது வெறும் கடமைகள் இல்ல, இதை நீங்க ஃபாலோ பண்ணணும், கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் கடவுள் சொல்லல. இது உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதா இருக்குது. இதன்படி உங்க வாழ்க்கை இருந்தா உங்க வாழ்க்கை நிம்மதியானதா இருக்கும். அதனாலதான் இந்த சப்மிஷன்ங்கிறதே ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்குது. இதை தவிர்த்து நீங்க எதுல போனாலுமே அது உங்களுக்கு நிம்மதியை தராது. ஏன்னா இன்னொரு வசனத்தில் சொல்றாரு, 9:82 சொல்றாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்கள் ஒரு சிறிதே சிரிக்கட்டும், மேலும் அதிகமானதொரு அளவு அலட்டும், இதுவே அவர்கள் சம்பாதித்த பாவங்களுக்குரிய கைமாறாகும். இதுதான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள், பல மனிதர்களை பார்க்கிறோம், அவங்களோட வாழ்க்கையை பார்க்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதைத்தான் அவர் அங்கே சொல்றாரு, அவங்க ஒரு சிறிதே சிரிக்கட்டும் அப்படிங்கிறத சொல்றாரு. நீங்க பார்க்கறதெல்லாம் அவங்க வாழ்க்கையில ஒரு
தற்காலிகமான ஒரு சிரிப்பு தான், தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி தான். நீங்க அதை பார்த்து இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தற்காலிகமானது. ஒரு சிறிதை சிரிக்கட்டும் தான் சொல்றாரு. பெரும்பாலான நேரங்கள் அவங்க அழக்கூடியவங்களா இருப்பாங்க, அவங்க துன்பப்படக்கூடியவங்களா இருப்பாங்க, கவலைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல் சரணடைதல் கிடையாது. அது என்ன வாழ்வியல் அப்படிங்கிறத சொல்றாரு. 10:49 சொல்றாரு. தூதர் எந்த சக்தியும் கொண்டவர் அல்லர். உபதலைப்பு கூறும், எனக்கே தீங்கிழைத்துக் கொள்ளவோ அல்லது எனக்கே நன்மை செய்து கொள்ளவோ நான் எந்த சக்தியும் கொண்டவன் அல்லன். அல்லாஹ் நாடியது மட்டுமே நிகழ்கின்றது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கால அளவு உள்ளது. அவர்களுடைய தவணை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அவர்களால் அதனை 1 மணி நேரம் கூட தாமதப்படுத்தவோ அல்லது முற்படுத்தவோ முடியாது. சொல்றாங்க, அல்லாஹ் நாடியது மட்டுமே நிகழ்கின்றது. இதுதான் அடிப்படையே, இதுதான் அந்த வாழ்வியலுக்கான அடிப்படையே. இதன்படி உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா நீங்க நிம்மதியா இருப்பீங்க, மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க. இதுதான் பக்குவம். கடவுள் என்ன நாடி இருக்காரோ அதுதான் இங்க நிகழுது. நான் எதையுமே இங்க நிகழ்த்துறது இல்ல, ஒவ்வொன்றுமே அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. ஒவ்வொன்றுமே அவருக்கு தான் வேலை செய்யுது. இவர் அவருக்கு வேலை செய்யறாரு, அவர் இவருக்கு வேலை, அதெல்லாம் இல்ல. ஒவ்வொருத்தருமே அவருடைய கட்டளையின் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் வாழ்வியலா இருக்குது, இதுதான் அடிப்படையே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி சிந்திக்கிறவங்களுக்கு 2:115 சொல்றாரு, கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியவை. எங்கெல்லாம் நீங்கள் செல்கின்றீர்களோ அங்கே அல்லாஹுவின் இருப்பு உள்ளது. அல்லாஹ் எங்கும் இருப்பவர், எல்லாம் அறிந்தவர். சொல்றாங்க, அவங்க போற இடத்துல எல்லாம் கடவுளை பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெளிவானதா இருக்கும், அவங்கள பார்வை எக்குப்போல் உறுதியானதா இருக்கும். இதுதான் அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு. ஒவ்வொன்றுமே அவர் தான் நிகழ்த்துறாது. நீங்க எப்ப முழுமையா நம்புறீங்களோ அப்ப நீங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுமே கடவுளால நடத்தப்படுது. அவரை தவிர்த்து வேற சக்தி எங்கேயுமே கிடையாது. இந்த பூமியில மட்டும் இல்ல, எந்த பிரபஞ்சத்திலையும் கிடையாது. ஏன்னா இதுதான் நமக்கு இவர் ஃபுல்லா சொல்றாரு. அவர் தான் வாழ்வரத்தை அதிகரிக்கிறதோ அவர் தான், குறைக்கிறதோ அவர் தான், ஆட்சி அதிகாரத்தை வழங்குறது அவர் தான், எடுக்கிறதும் அவர் தான், உங்களை சிரிக்க வைக்கிறது அவர் தான், உங்களை அழ வைக்கிறதும் அவர் தான். இப்படி ஒவ்வொன்றுமே அவரால மட்டும்தான் நடத்தப்படுது. அவரை தவிர்த்து வேற சக்தி இல்லை. அதனால்தான் அங்கே தூதர் சொல்றாரு, எனக்கு நானே நன்மை செய்யவோ தீமை செய்யவோ என்கிட்ட சக்தி கிடையாது. அல்லாஹ் என்ன நாடுறாரோ அதுதான் எனக்கு நடக்குது. அதுதான் சத்தியமானதா இருக்குது. இந்த சத்தியத்தை உணர்ந்தவங்களோட வாழ்க்கை இப்படிப்பட்டதாதான் இருக்கும். அவங்களுக்கு இந்த உலகத்துல மற்ற மனிதர்களுக்கு எந்த தேவையுமே இருக்காது. இவர் நம்மளை நேசிக்கணும், இவங்க நம்மளை விட்டு ஒதுக்கிடக்கூடாது, இந்த விஷயத்த சொல்றதுனால இவங்க நம்மளை தப்பா பாக்குறாங்க, அதனால இந்த விஷயத்த சொல்லாம இருப்போம், இந்த மாதிரி அவங்க எதுவுமே நினைக்க மாட்டாங்க. அவங்க நேரடியா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. எதையும் மறைச்சு வைக்கிற வேண்டிய தேவை இருக்காது. செல்வங்களை பதுக்கி வைக்கக்கூடிய தேவை அவங்களுக்கு இருக்காது. எந்த தேவையுமே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு அந்த செய்திகள் மட்டும்தான் அவங்களோட தேவையா இருக்கும். இன்னும் அதிகமா அல்லாஹ் உணர்றது மட்டும்தான் அவங்களுக்கு தேவையா இருக்கும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதா இருக்குது. இதுதான் அல்லாஹ் சரணடைதல், இஸ்லாம். இதைதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதனால தான் அவர் சொல்றாரு. வேற எந்த காரணமுமே இல்லை. நம்ம நிம்மதியா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணுங்கிற காண்டிதான் சொல்றாரு. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு இதை தவிர்த்து வேற வழியே கிடையாது. இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம பாக்குறோம், அப்ப இந்த நடக்கிற எல்லாமே கடவுள் நாட்டம்னா அதை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. சில பேர் வெறுப்பு கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க.
47:9 சொல்றாரு, இது ஏனெனில் அவர்கள் கடவுள் வெளிப்படுத்தியவற்றை வெறுத்தனர், மேலும் அதன் விளைவாக அவருடைய காரியங்களை அவர் பயனற்றதாக்கி விடுகின்றார். அவங்க அந்த விருப்பம் இல்லைங்கிறது என்னன்னா வெறுப்பு. கடவுள் நடத்துறத எனக்கு பிடிக்கல, அவர் இப்படி செஞ்சிருக்க கூடாது, என்னை அவர் இப்படி போக விட்டுருக்க கூடாது, என்னுடைய வேலையை அவர் புடுங்கிருக்க கூடாது, என் வாழ்க்கையை அவர் இப்படி மாற்றி அமைச்சிருக்க கூடாது, இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம வெளிப்படுத்துறோம் இல்ல, ஆள் மனுஷன் நினைக்கிறோம் இல்லையா, இது எல்லாம் என்னன்னா வெறுப்பு. கடவுள் மேல உள்ள வெறுப்பை காட்டுறது இதெல்லாம். ஒருவேளை நான் அன்னைக்கு இப்படி பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் நான் இன்னைக்கு இப்படி இருந்திருக்க மாட்டேன். இதெல்லாம் நடந்ததை நினைச்சு புலம்புறது, விரக்தி அடைகிறது, இது எல்லாமே எதன் பால் வருதுன்னா கடவுள் மேல உள்ள வெறுப்பு தான். அவருடைய நாட்டத்துல எனக்கு விருப்பம் இல்லை, அவருடைய ஆட்சி எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருந்தா நான் நேரம் அவரை வழிபட்டிருப்பேன். நமக்கு பிடிச்ச மாதிரி, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கைய நீ டிசைன் பண்ணிக்கப்பா அப்படின்னு நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை நம்ம நடக்க விட்டுருப்போமா? ஆனா அவ்வளோ விஷயங்கள் நடந்தாதான் நமக்கு நம்பிக்கைங்கிறதே கிடைக்கும். நம்ம இங்க இருக்கோம் இல்லையா, நமக்கு இந்த விஷயங்கள் கிடைச்சிருக்குது இல்லையா, இதுக்கு எல்லாமே அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கணும், நம்ம அவ்வளவு அடி வாங்கியிருக்கணும். அதுதான் கடவுளுடைய கற்பிக்கும் முறையா இருக்குது. அப்படிதான் அவர் சொல்லி தராரு. எதுக்கு நீ பொறுமையா இருக்கணும், ஏன் நீ கோவப்படக்கூடாது, இப்படி நமக்கு வெறும் வார்த்தையா சொல்றாரு. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டே வருவார். இந்த விஷயங்கள் நம்மளோட கடந்த காலம் ஃபுல்லா நடந்திருந்தாதான் நம்ம இன்னைக்கு இங்க உட்காந்துருக்க முடியும். இன்னைக்கு உட்காந்து நம்ம அல்லாஹ் மட்டும், அவர் தான் அனைத்து சக்தியும் அவருக்கு தான் இருக்குதுங்கிறத கேட்க முடியும். இல்லைன்னா நம்ம தூக்கி போட்டு போயிருப்போம். என் இஷ்டப்படி என் வாழ்க்கை இருக்கணும் நீங்க நினைச்சுட்டு இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. அதனால்தான் அவரால் மட்டும்தான் நமக்கு நன்மை செய்ய முடியும். நம்ம கிட்ட எதையாச்சும் கொடுத்து நீ உன்னை பாத்துக்கப்பானா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு எது நல்லது கெட்டதுன்னே தெரியாத ஒரு படைப்பா தான் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் எல்லாமே கொடுக்கப்பட்டும் அவருக்கு எதிராக கலகம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அவன் மூடனா இருக்கிறான், அவன் அறிவற்றவனா இருக்கிறான், மாணவன் பொறுமையற்றவனா இருக்கிறான், அவசரக்காரனா இருக்கிறான், கஞ்சத்தனமா இருக்கிறான். இந்த மாதிரி இயல்புகள்ல உள்ள நமக்கு எப்படி தெரியும் கடவுள் நடத்துறது சரியில்லை, இப்படி அவர் இப்படி பண்ணியிருந்தா இந்த உலகம் நல்லா இருந்திருக்கும், இப்படி பண்ணியிருந்தா இந்த உலகம் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும், இந்த மாதிரி நடத்திருந்தாங்கன்னா யாரும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அதுதான் அவசரக்காரனா இருக்கிறான். அங்கே மோசஸோட குரு வரலாற்றுல அவர் ரசாத்து உபத்தளிப்பு கொடுப்பார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தக்க காரணம் உள்ளதுன்னு. அது என்ன காரணம் அவன் கேட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அந்த காரணம் தெரியப்படுத்தினாலும் அவனுக்கு அதுல விருப்பம் இல்லை. அவன் வெறுப்படையக்கூடியவனா இருக்கிறான் கடவுள் மேல. கடவுளுடைய நாட்டம் எனக்கு பிடிக்கல, இதுதான் காரணம். இந்த மாதிரி இருக்கிறவங்களதான் கடவுள் சொல்றாரு, அவங்க ஒரு சிறிதை சிரிக்கட்டும். அவங்களதான் நம்ம பெரும்பாலானவங்களை பாக்குறோம், எந்த கஷ்டமுமே இல்லாம இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. அவங்களதான் சொல்றாரு, அவங்களாம் ஒரு சிறிதை சிரிக்கட்டும். அதெல்லாமே தற்காலிகமான ஒரு இதுதான். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி அவர் கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீ இந்த வாழ்க்கையதான் விரும்புறியா, அப்ப அந்த வாழ்க்கையிலே அவரை கூட்டிட்டு போறாரு. ஆனா நம்பிக்கையாளர்கள் கடவுளை அதிகமா நேசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அந்த நேசத்தை அதிகமாக்க அவங்களுக்கு இன்னும் சோதனைகளை கொடுக்கிறாரு. அந்த சோதனை வழியா அவங்களோட இயல்புகள் எல்லாம் மாற்றி அமைக்கிறாரு. ஒவ்வொரு சோதனை போதும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு சொல்லி தராரு. பயம் இருந்த இடத்தில் அமைதியும் பாதுகாப்பும், இப்படி ஒவ்வொன்றத்தையும் மாற்றி அமைக்கிறாரு. அதுக்காண்டிதான் சொல்றாரு, சோதனை அத்தியாவசியமா இருக்குது உங்களுக்கு, உங்களுடைய இயல்புகளை மாற்றி அமைக்கிறது தான் சோதனை. அதுக்குத்தான் இந்த வாழ்க்கையே. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதிபாவத்துக்காக பாவனுக்கு கேட்போம். தூவில்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு
அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையற்றவர், சர்வ சக்தி மிக்கவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அப்புறம் இருவேறு பார்வைகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த விஷயங்களை, இந்த சனநிலைகளில் இருக்கிறவங்களே ஒரு சில சமயம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த லைஃபுக்கு சரியா வராது. அதாவது ஆன்மீகம் வேற, ரியாலிட்டி இங்கே நடக்கிற, இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்குறாங்க, பிரிக்கிறாங்க ஒரு சில விஷயத்துக்கு. ஆனா அப்படி ஒரு விஷயமே இல்லை. இந்த உலகமா இருந்தாலும் சரி, மறு உலகமா இருந்தாலும் சரி, எல்லாமே எதுக்குன்னா உங்களுடைய ஆன்மாவுக்கு மட்டும்தான். எல்லாமே ஸ்பிரிச்சுவலா தான் இங்க நடக்குது. நடக்கிற ஒவ்வொன்றுமே கடவுளை நினைவுபடுத்துறதுக்காக நடக்கப்படுது. ஒவ்வொரு விஷயமுமே நம்ம இப்படி எல்லாம் சொல்லணும்னா நம்ம தத்துவம் பேசுறோம், அதெல்லாம் கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மைங்கிறார். அதனால தூதர் அவர் ஒரு கவிஞரா இருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் சொல்லும் போது இதெல்லாம் ஒரு கவிதை மாதிரி இருக்குது, அவ்வளவு ரசிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஆனா வாழ்க்கைக்கு இது உதவாது அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதுதான் முட்டாள்தனமா இருக்குது. இங்க ஒரே ஒரு பார்வை தான் முழுசாவே. இங்க ஒவ்வொன்றும் கடவுளுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. ஒவ்வொன்றுமே அவரால் நடத்தப்படுது. அவரை தவிர்த்து வேற சக்தி கிடையாது. இந்த விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்க எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும். இதுக்கு இது பொருந்தாது, அதுக்கு அது பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது. அனைத்து விஷயங்களும் அவரால் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றன. முகமதை மேல கூட்டிட்டு போய் அவர் என்ன சொல்றாரு, மனிதர்களை எவ்வாறு நாம் முற்றிலும் கட்டுப்படுத்துகின்றோம் என்பதை நாம் அவருக்கு காமிச்சோம் அப்படிங்கிற சொல்றாரு அந்த விண்வெளி பயணத்துல. இது ஒவ்வொரு இடத்துலயுமே நடக்குது, ஒவ்வொரு விஷயத்தையுமே நடக்குது. நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த இந்த ஃபேனை கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுமே அவர் கொடுத்த அறிவின்படிதான் நடக்குது. யாருக்கும் இங்க சுயமான ஒரு அறிவு அப்படிங்கறதுலாம் இல்லை. ஒவ்வொருமே அவரால் நடத்தப்படுது. அதெல்லாம் மறுக்கும் போதுதான் அந்த மனிதன் இது நான் கண்டுபிடிச்சது, இதுக்குரிய பாராட்டு புகழ் எல்லாம் எனக்கு வேணும், நாலு பின்ன என் சந்ததியை நான் வளர்க்கணும், இன்னும் 10 தலைமுறைக்கு என் பேர் சொல்லணும், இதெல்லாம் மறுக்கிறதுனாலதான் அவன் இந்த பாதைக்கு போறான். ஒரு மாயையான பாதை, ஒண்ணுமே இல்லாத ஒரு பாதை. இதனாலதான் கடவுள் அவங்களெல்லாம் முட்டாளா இருக்கிறாங்க, அவங்கள இழிவடைந்தவங்களா இருக்கிறாங்க, அவங்க குரங்குகள் போல் இழிவடைந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்கள ஃபுல்லா இழிவுபடுத்திதான் சொல்லுவாரு. ஏன்னா அவங்களாம் சத்தியத்தை ஏற்க மறுப்பவர்கள், நிராகரிக்கிறாங்க கடவுளையே. கடவுளுக்கு தங்களையே போட்டிகளை அமைக்கிறாங்க. தன்னுடைய அகந்தையே தெய்வமாக கொண்டு ஒருவனை நீ கவனித்தீரான்னு கேட்கிறாரு. அந்த மாதிரிதான் அவங்க எல்லாருமே. என்னாலும் கடவுளா இருக்க முடியும், என்னால என் வாழ்க்கையை சரியா அமைச்சுக்கிற முடியும், இந்த மாதிரி நினைப்புல இருக்கிறவங்க இவங்களதான் கடவுள் கண்டனம் செய்யறாரு. ஏன்னா நம்ம பாக்குறோம், நம்ம இந்த உலகத்துல நடக்கிற பல விஷயங்கள் நடக்குது, எல்லாமே தற்செயல் அப்படிங்கிற விஷயம், தற்செயல் போயிடுறாங்க. ஆனா நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா எதுவுமே இங்க தற்செயல் கிடையாது. அதுக்கு உதாரணமா நம்ம ஜோசப்புடைய வரலாறை பார்க்கலாம். ஜோசப் பிறக்கிறாரு, அவருக்கு ஒரு கனவை கடவுள் காண்பிக்கிறாரு. அது அவருடைய தந்தைகிட்ட சொல்றாரு. அப்புறம் அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை கொல்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்கே அவங்களோட முடிவை மாத்தி அவங்கள கிணத்துல போட வச்சு, அப்புறம் அந்த கிணத்துல இருந்து அவரை காப்பாத்தி அப்புறம் ஒரு பிரயாணிகள் கூட்ட அவர் ஒரு விற்பனை பொருளா விற்க வைக்கிறாரு. இந்த மாதிரி அவரோட வாழ்க்கைங்கிறது மேல கீழே காப்பாற்றப்படுறாரு, மறுபடியும் கீழே போறாரு, மறுபடியும் காப்பாற்றப்படுறாரு, கீழே போறாரு. அவர் வாழ்க்கை இப்படியே ஊசலாட்டமா தான் இருக்கும். அப்புறம் அங்கே ஒரு பெண்ணிட்ட போய் மாட்டிக்கிடுவாரு, அப்புறம் ஒரு சிறையில போய் அடைஞ்சிருவாரு. அப்புறம் அந்த சிறை தண்டனை இன்னும் அதிகமாக்கப்படும். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ஒரு அதிகாரி ஆக்குவாரு, தூதுத்துவத்தை கொடுக்கிறாரு கடைசியா. இதுதான் நம்மளோட வாழ்க்கை. இதுல எதுவுமே தற்செயல்ங்கிறது கிடையாது. ஒரு கூட்டம் வரணும், அவங்க கிணத்துல வாளியை விடணும்,
அவரை பார்க்கணும். இது எதுவுமே தற்செயல் கிடையாது, ஒவ்வொன்றுமே அவரால நடத்தப்படுது. இதேதான் நம்ம வாழ்க்கையிலுமே. இந்த தூயோட வாழ்க்கையில மட்டும்தான் கடவுளோட கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையிலுமே இதெல்லாம் நடக்கதான் செய்யுது. நம்ம வாழ்க்கையும் மேல கீழே அடி வாங்குறோம், மறுபடியும் நமக்கு நல்லது நடக்குது, அப்புறம் கெட்டதா பாக்குறோம், நல்லது நடக்குது, கெட்டது, இப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி இதுல போய் விழுந்துட்டேன், இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி என் வேலை போயிடுச்சு, இந்த மாதிரி இந்த மாசம் எனக்கு சம்பளம் இல்லை, இந்த மாதிரி என் பையனுக்கு முடியாம போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் மேல கீழே போய்கிட்டே இருக்கும். ஆனா கடைசியா நீங்க மீட்கப்படுவீங்க. அதுதான் கடவுளுடைய வாக்குறுதியா இருக்குது. உங்களை எந்த இடத்துலயுமே அவர் கைவிட மாட்டாரு. கடவுள் நம்மளை கைவிட மாட்டார், கண்டிப்பா நம்மளை மீட்பவர் அப்படின்னு யாரெல்லாம் நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்க இந்த மாதிரி மேல கீழன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே சரியா சமநிலையில தான் இருப்பாங்க. ஒவ்வொன்றும் கடவுளின் நாட்டம் நீங்க பாக்குறப்ப உங்க வாழ்க்கை மேல கீழன்னு எப்பயுமே போகாது, அது ஸ்டெடியா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, அதுதான் சொல்றாரு முழுமையான சரணடைதல் அப்படிங்கிற சொல்றாரு. மெய்யான நம்பிக்கையாளர்கள் இதெல்லாம் அவங்களும் அந்த விஷயங்களை முழுசா கட்டு உணர்ந்தவங்களை தான் சொல்றாரு. அதுதான் ஞானமா இருக்குது. ஞானம் மாபெரும் பொக்கிஷம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈஸியா நம்ம வார்த்தைகளா சொல்லிடுவோம், நம்ம பயான்ல பேசிடுவோம், இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லிடுவோம். ஆனா நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கறது வரும்போது நம்ம அதை தடுமாறக்கூடியவங்களா இருக்கிறோம். ஏன்னா நமக்கு கடவுளை பற்றி அவரோட தன்மைகளை பத்தி நம்ம இன்னும் உள்வாங்கல. அவர் எவ்வளவு பெரிய கருணையாளரா இருக்கிறாரு, அவர் எவ்வளவு அன்பானவரா இருக்கிறாரு, இது எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு அதுல விருப்பம் இல்லாம இருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலேயே நம்ம விரும்பக்கூடியவங்களா இருக்கிறோம். இந்த தற்காலிகமான இந்த வாழ்க்கை பின்னாலே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு 76:27 சொல்றாரு, இந்த மக்கள் விரைந்தோடும் இந்த வாழ்வில் மூழ்கி விட்டனர். அதே சமயம் அவர்களுக்கு சற்றே முன்னிருக்கின்ற கனமானதொரு நாளை அலட்சியம் செய்கின்றனர். இதுதான் காரணம். இந்த வாழ்க்கையில அவங்க மூழ்கிட்டாங்க. அதாவது கடவுள் மேல வெறுப்பு கொள்றாங்க. அந்த வெறுப்புனால இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையா இருக்கணும், என் இஷ்டப்படி நடத்தணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை பின்னாடியே போறாங்க. கடவுள்ங்கிற ஒரு ஆற்றல் இங்க இல்ல, ஒரு சக்தி இங்க இல்ல, இங்க எல்லாமே நாம தான் அப்படின்னு இந்த நம்மளோட வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைச்சிடலாம் அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தின் பால் போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் அவங்க இந்த வாழ்க்கையில மூழ்கி விடுறது. அதிகமான சொத்து சேர்க்கணும், என் பிள்ளைய நல்லா படிப்பா படிக்க வச்சிடணும், இதெல்லாம் இந்த வாழ்க்கையில மூழ்கி விடுறதுதான். அவனுக்கு நாளை பின்ன கஷ்டம் வராத மாதிரி அவன் லைஃப்பை நான் செட்டில் பண்ணி கொடுத்துடணும். ஆனா சற்றே முன்னிருக்கின்ற, அதாவது கடவுளை சந்திக்கின்ற அந்த நாளை குறித்து அவங்க அலட்சியம் செய்யறாங்க. நீங்க எதெல்லாம் வெறுத்தீங்களோ அதெல்லாம் நாளைக்கு உங்களை தொந்தரவு பண்ணும். தொந்தரவுனா அவங்க முன்னாடி அந்த உண்மையெல்லாம் காட்டப்படும், அந்த சத்தியம்லாம் அவங்க கண்ணு முன்னாடி காட்டப்படும். அவங்க நினைச்சது எல்லாமே பொய்யாக்கப்படும். ஒரு வாழ்க்கை முழுவதும் ஒரு பொய்யான வாழ்க்கையா இருக்கும். ஆனா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மரணம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும்னு. அதனால்தான் சொல்றாரு சற்றே முன்னிருக்கின்ற நாள். உங்களுக்கு எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது, எப்ப நீங்க போவீங்கன்னு தெரியாது. உங்களை கழுத்துக்களை பற்றி கவலை கொள்ளுங்க. இதுதான் கடவுள் நமக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு, நம்பிக்கை கொள்ளுங்க, நம்பிக்கை கொள்ளுங்க. அதுதான் உங்களை காப்பாற்றக்கூடிய, அதுதான் உங்களை நிம்மதியா இருக்க வைக்கக்கூடியதா இருக்குது. அந்த நம்பிக்கை, கடவுளை பற்றி நினைவு கூறுறதுதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்குது. அவரை பற்றி நினைக்கும் போது உங்களுடைய இதயங்கள் ஆனந்தம் அடைகின்றன. இந்த குர்ஆன்ங்கிறது உங்களுக்கு ஒரு நிவாரணமா இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய வாழ்வியலா இருக்குதுங்கிறது தான் சொல்றாரு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா இருக்குது. இதை தவிர்த்து நீங்க வேற எந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதை தவிர்த்து நீங்க வேற எந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுறீங்க? இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அதிகமா இந்த குர்ஆனோட தொடர்புல இருப்போம். இந்த குர்ஆன் தான் நம்மளை அவர் பால்
கூட்டிட்டு போறதுக்குரிய மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்ம கொடுத்துருக்காரு. இதுதான் இப்போதைக்கு நமக்கு தூதராக இருக்குது. நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை போக்குறதா இருக்குது. எல்லாமே கடவுளுடைய வார்த்தைகள் தான் இருக்குது. அவரா நமக்கு ஆதரவு அளிக்கிறவரா இருக்கிறாரு. நம்மளை விரக்தி அடையாம பாதுகாக்கிறது அவரு தான். இது எல்லாமே அவருடைய வார்த்தைகளா இருக்குது. அதனால இது கூட நீங்க அதிகமா தொடர்பு கொள்ளுங்க. நீங்க நேரடியா பேசுற மாதிரி இருக்கும் கடவுள்கிட்ட. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அக்கிமு ஸலாத் தொடர்பு துளைக்கு ஆயத்தமாகும்.